ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எத்தனை பேர் வீட்டில் தன்னோட பர்த்டேயை மட்டும் எல்லா நாள் மாதிரி ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு அப்பா பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக ஒரு கேக் வாங்க போகிறோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்களோட பர்த்டே டைமில் நாங்கள் இந்தியா போயிட்டோம். ஸோ அவங்க கூட இருக்க முடியலை. இந்த வருஷம் அதுக்கெல்லாம் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடியும் கிருஷானோட சேர்ந்துட்டு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுவேன். கிருஷானோட பேரை சொல்லி தான் நான் எதுனாலுமே பண்ணுவேன். அப்போது அவன் சின்ன பையனாக இருந்தனால ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுத்துருவான் அவங்க அப்பாவுக்கு. பட் இந்த டைம் நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணியிருக்கோம். அதனாலேயே 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் லைப்ரரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் அவங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கேக் ஆர்டர் பண்ண முடியலை. டியூஸ்டே அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி வந்தாச்சு. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நம்ம மறைச்சிடலாம். கிருஷானும் பெரிய பையனாயிட்டான். ஆனால் இவன்ட்ட இருந்து மறைக்கணுமே அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய யோசனையாகவே இருந்துச்சு. கிஃப்ட்டு வாங்கிட்டு வண்டிக்கு பின்னாடி ஹேங் பண்ணதுனால அவனுக்கு தெரியலை. பட் கிஃப்ட்டுக்கு பேக் பண்ணுறதுக்கு கவர் வாங்கும்போது அவனே இறங்கி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதுமா வேணும்? கையில் எடுக்காது, அம்மா வரேன். அதையும் அவன்கிட்டருந்து மறைக்கணும்னு சொல்லி பில் போடும்போது அவங்க வாங்கினவங்க தரவே இல்லைன்னு சொல்லி சமாளித்து லைப்ரரிக்கும் போயிட்டு வந்தாச்சு. எப்போவுமே இந்த கடையில் தான் வாங்குவோம். 2 நாளைக்கு முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணிடுவோம். பட் இந்த டைம் டைரெக்டாக அங்கே இருந்த கேக்கில் ஒன்று வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் நிலன் கேக்கு அப்படின்னு எதுவும் வாயை திறந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கே 2 பீஸ் கேக்கை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த கேக் வாங்கினதையும் மறைச்சாச்சு. ஒரு வழியாக கேக்கும் வாங்கியாச்சு. நம்ம நிலனும் தூங்கியாச்சு. இனி அடுத்து எப்படியாச்சும் இந்த கேக்கை கொண்டு போய் ஹைட் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டையும் அவருக்கு தெரியாமல் பேக் பண்ணி ஹைட் பண்ணி வைக்கணும். அது 2ஐயும் முடிச்சுட்டு மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எப்போதுமே ஈவினிங் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு கேக் எடுத்து கொடுப்போம். பட் இந்த டைம் ஒரு சேஞ்சுக்கு மார்னிங்கே கேக் கட் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சோஃபாக்கு அந்த பக்கம் ஹைட் பண்ணிட்டோம். அவங்களும் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தனால சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போயிட்டாங்க. அந்த கேப்பில் நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இவ்வளோ நேரம் எப்படியோ இதை சர்ப்ரைஸாக வச்சாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் சாப்பிட்டுட்டு பேக் எடுக்க இங்கே தான் வந்தாகணும். அது வரைக்கும் நம்ம நிலனுக்கும் தெரியாமல் இதை எப்படி சர்ப்ரைஸாக வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டான். Happy birthday! Happy birthday! Yeah! எத்தனை வயசு உங்களுக்கு? 22. ஓகே. தம்பி பண்ணிட்டாயா? உங்களுக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல சீரியஸா தான். For big like that too small. ஓகே பண்ணவா? ஓகே. ஓகே. பாத்து போடு. கட் பண்ணு. நீங்க கட் பண்ணுங்கப்பா. ஓகே. நீ போ அப்பா கிட்ட போ. அங்க போனா அப்பா கிட்ட. பண்ணவா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to அப்பா. Happy birthday to you. கேக்க உதவே இல்ல. எந்திரிச்சு இல்லைங்கடா 2 பேரும் மூஞ்சியே தெரியல. அவனுக்கு கொடுத்தாச்சு. தேங்க்யூ. இருங்க எடுத்தாப்பா ஓட்டி. ஐயோ I will wash it. It's okay.
கத்தியை கொடுங்க கட் பண்ண கை கொடுங்க. I don't know why you guys are doing like all these things seriously. ஏடா என்ன பண்றீங்க? அங்க நில்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே சொல்லு. So many things. ஒன்னோட குடு. Wow, thank you. Thank you, Chalapla. நீ ஃபர்ஸ்ட் ஓடு நீ ஃபர்ஸ்ட் போ. தம்பி தள்ளுமா ஐயா இங்கிட்டு வாங்க நீங்க. Thank you. நிலன் தள்ளுடா ஐயா நிலன். Wow, excellent. ட்ரை பண்ணு. பாருங்க அப்புறம் பாருங்க. Thank you so much. ரெண்டு பேரும் சேர்ந்து போடுங்க. வந்து Oh. நியூ நல்லா இருக்காங்க பாருங்க. இது முதல்ல படிச்சு பாருங்க. லெட்டர் இது. சில ஃப்ரேசஸும் ஆட் பண்ணிருக்கேன். Wow, super, super. Thank you, Rishama. இல்ல நாங்க எழுதுறோம். This means lot, huh? This is good. அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. ஐடியா தான் கொடுத்தேன் ஆனா அது எழுதுனது ஃபுல்லா அவன் தான். சரி, இதை வச்சு விளையாடுங்கப்பா. விளையாடுடா உங்களுக்கு இதெல்லாம் எப்படா பண்ணீங்க? யூஸ்ஃபுல்லா நேச்சுரா. எஸ்டர்டேவா? எஸ்டர்டே வீட்ல தான் இருந்தேனா? ஆமா தனியா இது ஓ ஆக்சுவலா ஓ gift கூட போட்டேன். இந்தா டீச்சரா? இது ஆ லைக் ஃபாதர்ஸ் டே. ஓ, இது எப்படி கேர் பண்ணிடலாமா? சும்மா. பண்ணுங்க பண்ணுங்க. அனுங்க ஃளைட்ல போகும்போது லைட் மட்டும் இல்ல நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இங்க தலை வந்துருக்குல்ல Oh, எல்லாமே கூடவே அந்த இது so nice, nice. இது பாருங்க. Yeah, this is good. Very nice gift. Yay, Daddy! 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 So many surprise this year. லாஸ்ட் 2 இயர் நான் இல்ல. Oh, what is this? பஸ் First. அதுல இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல பாருங்க. Oh, you already kept a. Oi. நேத்து நான் வந்தேல ரூம்ல Awesome. நேத்து நான் வந்தேல ரூம்ல அப்ப பர்ஸ் எடுத்துட்டேன். அந்த சைடும் பாரு. ஆனா அதெல்லாம் இதுல காயின்ஸ் Finally, I changed my purse after how many years? தான் எவ்வளவு காயின்ஸ் வருஷத்துக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணேன்? அது யாருக்கு தெரியும். பட் இந்த பர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல. நீங்க காயின்ஸ் வைக்கும்போது கீழே விழுகுது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குவாங்க. இங்க பாருங்க ஜிப் இருக்கு. ஜிப் தேவையில்ல. கேஷ் இருக்கு. காயின் அதுல? காயின் வந்து இந்தா. நான் இப்ப நான் பாக்குறேன். Hey, you! இது ஓகே தானே உங்களுக்கு? யூஸ் பண்ணல இனி. Thank you. Wow, எங்க வாங்குனீங்க இது? முஸ்தபாலயா? ஆமா. முஸ்தபா எங்க அது? தம்பி ஸ்கூல் கிட்ட உள்ள கடையில. அதான். பிராண்டட் தான் வாங்கலாம்னு நினைச்சோம் எங்கள்ட்ட பைசா இல்ல. That's okay. Yeah, anyway, I'm not தம்பி using regularly, right? Okay. Thank you. Thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you. ஈவினிங் உங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே வந்துடுறோம். அப்படியே அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி. எங்கே போகிறீங்க? ஆமாம் வண்டி அங்கே இது பண்ணி வச்சாச்சு, லாக் பண்ணி வச்சாச்சு. எங்கே போகிறீங்க? யாரோட ஆஃபீஸ்க்கு? அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா? எதுக்கு போகிறீங்க? இந்த டைமில் இந்த இடத்த பார்க்கும்போது நான் ஆஃபீஸ் போயிட்டு வர ஞாபகம் தான் வருது. மார்னிங்கும் ஈவினிங்கும் எப்போதுமே இந்த க்ரௌடில் தான் நடந்து போகிறது. காலையில் நாங்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம், ஈவினிங் அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. கோவிலுக்கு போகலான்னு சொல்லி வர வச்சுட்டு ஆஃபீஸில் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நீங்கள் எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லி எங்களை அப்படியே ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறேன். பார்த்ததும் உண்மையிலுமே பிரமிச்சு போயிட்டேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. 6-7 ஃப்ளோர் இருக்கும். அதில் சில இடங்களில் மட்டும் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். போனதுமே வந்து காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டு எங்களுக்காக காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைமாக எனக்காக அவங்க காஃபி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நானும் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம்.
ஊதுறத பாருங்க. சுத்துருச்சே. இந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு ரொம்பவே மெமரபிளான ஒன்று. ஸோ இதை நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.